Hello viewers, welcome back. It's Career Guidance by GK. ஸோ டிஎன்ஏ 2025 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கையில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிதானமாக உட்காந்து உங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பாருங்கள். ஏன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எங்கேருந்து வரல, நீங்கள் கொடுத்த ஆப்ஷன்ஸு, நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியாச்சு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆகியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது அடுத்தது, அது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் சின்னதாக ஒரு கைடன்ஸ் இந்த வீடியோவில். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, தெரியும் உங்களுக்கு 6 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நான் பர்டிகுலர் சஜஸ்ட் பண்ணுறது, நான் பர்டிகுலர் பேச விரும்புகிறது அக்செப்ட் அண்டு அப்வர்ட். இதை பற்றி தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு என்னென்னது, டென்டேட்டிவ் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடு தான். பட் இதை விட பெட்டர் ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை அது கிடைச்சா பரவாயில்ல, இது கிடைச்சவே எனக்கு அது கிடைச்சிருந்தா பரவாயில்லன்னு மனசில் உங்களுக்கு தோணும் போது இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, என்ன அலாட்மெண்ட் இப்போ வந்திருக்கோ அது எந்த வகையிலும் நீங்கள் லூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த சீட் உங்களுக்கு கேரண்டி. பட் மேலே ஒரு வேளை ஆப்ஷன் கிடைச்சா உங்களுக்கு அப்போர்டு மூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லைனா இப்போ கையில் என்ன அலாட்மெண்ட் வந்திருக்கோ அதே உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட்டாக மாறிடும். இதுதான் இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். பட் அக்செப்ட் அப்போர்டு போகிறதுக்கு முன்னாடி இதில் சேஃப்டி இருக்குது. எப்படி நமக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுது, அதனால் துணிஞ்சு அக்செப்ட் அண்ட் அப்போர்டு போடலாம்னு எல்லாரும் அவசரப்பட்டு அக்செப்ட் அண்ட் அப்போர்டு போட்டுறாதீங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு போகிறதுக்கு முன்னாடி நல்லா நிதானமாக யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ கொடுத்த ஆப்ஷனில் ஒருவேளை சாட்டிஸ்ஃபைடாக இருந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு காலேஜில் போய் இப்போ கொடுத்த இந்த ஆப்ஷனே போதும் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஆப்ஷன் கொடுக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஆப்ஷனுக்கு போங்க. குறிப்பாக ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கறதுனால கண்டிப்பாக மேலே இருக்கிற ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைக்குங்கிறது உறுதி கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா உங்களுக்கு மேலே அலாட் பண்ண நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸில் யாரோ ஒரு கேண்டிடேட்டுக்கு அது அலாட் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு 20 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு 13 நம்பர் ஆப்ஷன் வந்திருக்குன்னா 13க்கு மேலே இருக்கிற 12 ஆப்ஷன் கண்டிப்பாக யாருக்கோ சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த 12 சாய்ஸில் யாருக்கு சீட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதில் யாராவது ஒருத்தர் சீட்டு வேண்டான்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட் கிடைக்குமே தவிர கண்டிப்பாக கிடைக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நமக்கு கிடைச்சது வந்து டெம்பரரி, இது தேவையில்லை, நமக்கு வேறு ஆப்ஷன் கிடைக்கும் நினைக்காதீங்க. மேலே எந்த ஆப்ஷனை கிடைக்கலனா இப்போ எந்த அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கோ அந்த அலாட்மெண்ட் தான் ஃபைனல். இதை மனசில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கூட தயவு செஞ்சு உட்காருங்க, பேசுங்க, சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு, எந்த காலேஜில் கிடைச்சிருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சப்ஜெக்டோ எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜோ கிடைச்சிருக்கா. ஏன்னா இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ கையில் வந்திருக்கிற அலாட்மெண்ட்டு நீங்கள் போட்ட சாய்ஸில் தான் வந்திருக்கும். அதனால் நிதானமாக யோசிச்சிங்க. இந்த காலேஜ் நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்கா, இல்லை ஹாஸ்டலில் போய் தங்கணுமா, இந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ஏற்கனவே விசாரிச்சிருப்பீங்க. இப்போ திரும்ப இன்னொரு முறை நல்லா ரீஅனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ண பிறகு இல்லை நம்ம பெட்டர் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மனசில் உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் போங்க. இது சாட்டிஸ்ஃபேக்டரி தான், எனக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ண ஆப்ஷன் கிடையாது, நான் டாப் 5 ஆப்ஷன்ஸ் எதுவும் எதிர்பார்த்தேன், எனக்கு 13 14 நம்பர் ஆப்ஷன் கிடச்சிருக்கு, எனக்கு ஃபஸ்ட் அஞ்சில் கிடச்சிருந்தா பரவாயில்ல, வேறு வழி இல்லை, ஆப்ஷன் நிறைய கொடுக்கவே நிறைய கொடுத்தேன், எனக்கு லோயர் ஆர்டரில் வந்துருச்சு, நான் என்னுடைய சாய்ஸஸில் பாட்டம் ஹாஃபில் இருக்கிற சாய்ஸஸ் கிடச்சிருச்சு, எனக்கு அப்பர் ஹாஃபில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது நான் மேலே சப்போஸ் நான் கொடுத்த ஆப்ஷன்ஸில் மேல் பகுதியில் இருக்கிற ஆப்ஷன் எனக்கு கிடைச்சா பரவாயில்ல, கீழ் பகுதியில் இருக்கிற ஆப்ஷன் கிடைச்சிருச்சு, ஸோ நான் இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நான் வந்து அப்போடு போக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோணுனீங்கன்னா கண்டிப்பாக அப்போடு அக்செப்ட் அண்ட் அப்போடு போங்க. பல பேர் செய்கிற தப்பு என்னென்னா, இந்த மாதிரி லோயர் ஆஃபில் கிடச்சிருக்குங்கிறதுக்காக டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்துட்றாங்க. தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டு இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு. ஓகே? அதனால் இதை மைண்டில் வச்சுட்டு பேரண்ட்ஸ் அண்ட்
ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது நல்ல சஜஸ்ட் யாராவது கைடன்ஸ் கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கைடன்ஸ் கேட்டுட்டு 2 நாள் டைம் இருக்குது. ஸோ நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு உங்கள் ஆப்ஷன்ஸ் அலாட் ஆன ஆப்ஷன்ஸில் எந்த விதமான சந்தேகம், கைடன்ஸ், சப்போர்ட் வேணும்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். டிஸ்கஷன் பாக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, இங்கேயுமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிடைச்ச ஆப்ஷனை பெட்டரான ஆப்ஷனாக மாற்றி நீங்கள் நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனை சேர்ந்து சிறந்த முறையில் முன்னேறணும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹோப் யூ கெட் எ பெட்டர் காலேஜ். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.